ஏன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி ரொம்ப வெளிப்படையான வெறுப்பு அரசியல் பேசின படங்கள் எல்லாவற்றையுமே இவங்க வந்து ஏதோ குடும்பத்தோட போய் பாருங்க, அலுவலகங்களுக்கு விடுமுறை எடுத்து போய் பாருங்கலாம் சொன்னாங்க. காந்தாரா, காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரின்னு திப்பு சுல்தானை பற்றி வந்த வன்மம் நிறைந்த திரைப்படம்னு முஸ்லீம் வெறுப்பு, பாகிஸ்தான் வெறுப்புங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய மூலதனம். இந்தியாவுக்குள்ள இந்தியர்களை, இவர்கள் குறிப்பிடுகிற இந்துக்களை முன்னேற்றுவதற்கு இவங்க என்ன கல்வி திட்டம் வச்சிருக்கிறாங்க, வறுமை ஒழிப்பு திட்டம் வச்சிருக்கிறாங்க, பொருளாதார மேம்பாடு திட்டம் என்ன வச்சிருக்காங்க, வேலை வாய்ப்பு இந்த 10 ஆண்டுகள்ல இந்துக்கள், முஸ்லீம் விடுங்க, இந்துக்கள் எத்தனை பேர் இங்க வளர்ந்துருக்கிறாங்க, படிச்சு முன்னேறி இருக்கிறாங்களா, இல்ல பக்கோடா விற்கிறாங்களா, இல்ல பக்கோடா விங்கன்னு இவங்க சொல்றாங்களா, இப்படிலாம் பாத்தீங்கன்னா அதை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. இங்க உள்ள இந்துக்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம்லாம் நீங்க கேட்டுறாதீங்க. பாகிஸ்தான் ஒரு மோசமான நாடு, அது ஒரு தீவிரவாத நாடு, அதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருங்க. முஸ்லீம்னா மோசமானவங்க, பாகிஸ்தான்ல ரோட்ல நடந்தாலே குண்டு போட்டுட்டு இருப்பான், ரோட்ல நடந்தாலே கத்தி எடுத்து குத்திக்கிட்டு இருப்பான், ரவுடிகள் மட்டும்தான் அங்க இருப்பாங்க, காவாலி பய, தீவிரவாதி, வெறி பிடிச்சவன் அவன் மட்டும்தான் இருப்பான், அங்க இந்து ஒருத்தன் இருக்கவே முடியாது, அங்க மத்த மதத்துக்காரன் இருக்கவே முடியாது. இந்த பிம்பத்தை கட்டமைத்து கொண்டே இருப்பதுதான் இந்த பாரதிய ஜனதாவினுடைய இந்த இந்தி சினிமாக்களினுடைய நோக்கமாக இருக்கு.